Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. இன்னைக்கு நம்ம saree review தான் பார்க்க போறோம். அதுவும் trending saree from Meesho. ஸோ இப்போ பார்க்க போகிற sarees எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரெண்டிங்கான சாரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த saree வந்து பர்டிகுலராக நீங்கள் எல்லா பொட்டிக்லையுமே வந்து பார்த்துக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பொட்டிக்லேருந்து சின்ன பொட்டிக் வரைக்கும் எல்லாருமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் ரீசெண்டாக ஷாப்பிங்லாம் போயிருந்தேன்ல கடைங்களுக்கு. ஸோ அந்த டைமில் கூட நான் இந்த saree வந்து பார்த்துருந்தேன். அந்த சாரியும் இந்த சாரியும் ஒன்றா ஒரே மெட்டீரியலா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆமாம். ஏன்னா நான் சேம் சாரியே வந்து பார்த்தேன். ஸோ அதே தான் நானும் இப்போ வந்து இங்கே ஆர்டர் பண்ணும்போது எனக்கு அதே தான் ரிசீவும் ஆயிருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி பொட்டிக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஷாப்ஸாக இருக்கட்டும், இந்த பர்டிகுலர் சாரீ வந்து மீஷோவில் வந்து கம்மியாகவே இருக்குது. நீங்களுமே வேணால் கொஞ்சம் பெரிய கடைக்கெலாம் போகும்போது இந்த மாதிரி சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். இந்த சாரியும் அந்த சாரியும் ஒன்று தான். மெட்டீரியலுமே நான் வந்து ஒன்று தான் சொல்லுவேன். மெட்டீரியலுமே எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே வந்து பெருசாக தெரியல. இந்த சாரீ வந்து நமக்கு என்ன மாதிரி லுக் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்க். இப்போ வந்து கரண்ட்டாக வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குல. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பேஸ் சில்காக ஃபுல்லாகவேன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் சில்க் லுக் வைஸ் மாதிரி தான் நமக்கு அது மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த வந்து பயங்கரமாக ஷைனிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்குது. ஸ்பேஸ் சில்க்கையும் ஜார்ஜெட்டும் மிக்ஸ் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்து நமக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக சொல்லணும்னா இது நம்ம வந்து மடித்து நார்மலாக ஃப்ளீட்டிங்லாம் பண்ணி வச்சோன்னா நம்ம பேச்சு வந்து கேட்குது. சில சாரீஸ் வந்து வளவலன்னு இருக்கும். இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்க சாரீஸ் தான் சொல்கிறேன். கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். இந்த மடிச்செல்லாம் நம்ம வச்சோன்னா அது வந்து ப்ளீட்டிங் வந்து நிற்காது, உருவிக்கிட்டே இருக்கும், நழுவிக்கிட்டே இருக்கும்ல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக இருந்தாலும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் இப்படி வச்சுட்டோன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அந்த நழுவிட்டுலாம் வரதுலாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த saree வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பல்லு. ஸோ பல்லுன்னு உங்களுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. இங்கே இருக்க அந்த பார்டரில் எல்லாமே என்ன இருக்கோ அந்த saree ஃபுல்லாகவே வரும் பார்த்தீங்களா. ஸோ அதே பார்டர் தான் வந்து உங்களுக்கு பல்லுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து கோல்டன் கலரில் எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து உங்களுக்கு முத்துமே வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டிக் பண்ணல, ஒட்டி வச்சுருக்காங்க. இதே மாதிரி அங்கங்கே உங்களுக்கு சம்கி ஒரு ஸ்டோன்ஸுமே வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. ஓவராலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் தாராளமாக வியர் பண்ணிட்டு போகலாம். குறிப்பாக நைட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இது வந்து நல்லா க்ளோ இருக்கும், அந்த லைட்டிங்ஸ்க்கும் அதுக்குமே. இது வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து இன்கேஸ் ஃப்ரண்ட் தான் ஹூக் வச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து மடித்து தான் வந்து தச்சாகணும். ஏன்னா நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வந்து பேக் ஹுக்காக இருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பிரின்சஸ் கட்டு இந்த ட்ரெண்டான டிசைன்ஸ்லாம் வந்து போட்டிங்கன்னா அப்படியே அழகாக வந்து இதை வந்து ஒன் ஃப்ளீட் வச்சு ஜாலியாக வந்து நம்ம வியர் பண்ணிக்கலாம். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மீஷோலேருந்து ஒரு ப்ளவுஸ் தான் வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன். அதுவுமே நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுற லிங்க்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து வேணும்னாலும் வியர் பண்ணிக்கலாம். பட் இந்த சாரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பிரிஞ்சால் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ். ஸோ செம்மையாக இருக்கா? இந்த 2 கலர் காம்பினேஷன் பாருங்களேன். இது வந்து saree, இது வந்து நமக்கு அந்த ப்ளவுஸ் வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமாக வந்து இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 மீட்டர் தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு 1 மீட்டர்லாம் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒன்று எக்ஸ்ட்ராவாக கடையிலேருந்து நீங்கள் ஏதாவது வாங்கி டிசைன் பண்ணி அட்டாச் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் சாரியில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ளவுஸுக்கு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு சாரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து சாரீலாம் இந்த ரன்னிங் மெட்டீரியல் வாங்கி நம்ம அட்டாச் பண்ணிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து 1 மீட்டர் கிடையாது, இவ்வளோ தான் ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க. 80 மீட்டர் தான் இருக்கும். ஐ மீன் 80 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஒன்று 80 மீட்டரா, நீ என்ன யானையா, உனக்கு அவ்வளோ பெருசாக தேவையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் யாரும் வந்து பொங்காதீங்க. ஏதோ பேசும்போது ஒரு ஃப்ளோவில் வந்து 80 மீட்டர் சொல்லிட்டேன் ஒரு வீடியோவில் 80 சென்டிமீட்டருக்கு. அதுக்காக ஒருத்தவங்க வந்து கீழே டைப் வர பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, எனிவேஸ் என் வீடியோ நீங்கள் அந்தளவுக்கு டீட்டெயிலாக நோட் பண்ணியிருக்கீங்க, பார்த்துருக்கீங்கன்ற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ்லையுமே வந்து இந்த மாதிரியான குட்டி குட்டி ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி அங்கங்கே வச்சுருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது எல்லாமே ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க அந்த முத்து எல்லாமே. ஸோ எம்ப்ராய்டிங் ஒர்க் கிடையாது. சுற்றி இருக்கிறது வந்து அவுட்டர் வந்து எம்ப்ராய்டரி, கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் பண்ணிக்கிற முத்து எல்லாமே உங்களுக்கு பேஸ்ட் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லீவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை பின்னாடி பேக் டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நைஸ். அவுட் ஆஃப் 10 வந்து கண்டிப்பாக இந்த சாரீக்கு நான் 10 கொடுப்பேன். செம்மையாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்டிங் சாரீ தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஐ மீன் நிறைய கலர் வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. இந்த மாதிரி லைட் கலர்ஸ் இருக்குது, இதை விட டார்க் கலர்ஸ் இருக்குது,
அப்புறம் க்ரீன் பேஸ்டான இந்த மாதிரி கோடு போட்ட மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அது வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுவுமே இன்ஸ்டா நம்ம நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம். மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து டார்க் கலர்ஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம வந்து லைட் கலரில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது நேரில், ரொம்ப லைட்டாக இருக்கா இல்லை சட்டில்டாக இருக்கான்ற மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கான்ற மாதிரி பார்க்கலான்னு பார்த்தேன். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் இந்த கண்ணெல்லாம் கூசுற மாதிரி இல்லாமல் அழகாக வந்துருக்கு. இது வந்து மல்டி கலர் சாரீ பயங்கரமாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நான் வந்து மீஷோ ப்ளவுஸ் தான் வந்து மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன், ஹக்கோபா ப்ளவுஸ். ஸோ இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது, ரன்னிங் ப்ளவுஸே வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இந்த மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க, பிங்க் கலரில். இது வந்து ரா சில்க் மெட்டீரியல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது, ஐ மீன் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட 80 சென்டிமீட்டர் தான். ப்ளவுஸில் உங்களுக்கு பெருசாக எந்த ஒர்க்கும் கிடையாது, நார்மல் பிளெயின் ப்ளவுஸ் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக லேஸ் ஒர்க் இருக்குது. என்ன கேட்க போனால் நீங்கள் இதுவுமே வந்து அழகாக வந்து டிசைனாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்ம சாரியை கொஞ்சம் கட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணி ஒரு பேட்டர்னாக உருவாக்கி போட்டோன்னா அந்த அளவுக்கு இருக்கும். ஐ மீன் லுக் வைஸ் செம்மையாகவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு ப்ளூ இருக்குது, லைட் க்ரீன் இருக்குது, பேபி பிங்க் இருக்குது, கொஞ்சம் அதை விட டார்க் பிங்க் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, லாவெண்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே வந்து இருக்குது, அழகாக இருக்குது. இந்த சாரீக்கு ஃபால்ஸில் வந்து ஆடுவாங்களா அந்த மாதிரியான சாரீஸ் அழகாக. மோஸ்ட்டாக இதெல்லாம் வந்து நம்ம நார்த் இந்தியன்ஸ் கட்டி பார்த்துருப்போம். பட் இப்போ வந்து எல்லாருமே வந்து வியர் பண்ணுறோம். எனக்குமே இந்த மாதிரி மல்டி கலர் சாரீஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் மெட்டீரியல் தான். இதெல்லாம் பற்றி நம்ம மெட்டீரியல் பற்றி சொல்லவே வேணாம். ஜார்ஜெட்டை போட்டிருக்கோம், நம்ம ப்ளீட்டிங் எடுத்தாலும் சரி, ஒன் ப்ளீட் விட்டாலும் சரி, அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். அஃப்கோர்ஸ் இது வந்து டிரான்ஸ்பரண்ட் சாரீ தான். இப்போ காலேஜ் பிள்ளைங்களாம் இல்லை நானே வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஹுக் வச்சுட்டேன்னா இது வந்து அப்படியே வந்து அழகாக விட்டுரும் ஃப்ரண்ட்டில். அது வந்து நல்லாயிருக்கும் லுக். இல்லை உங்களுக்கு வந்து மடித்து வந்து போட்டால் தான் பிடிக்கும், ப்ளீட்டிங்ஸ் எடுத்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக ப்ளீட்டிங் எடுத்தே வந்து வியர் பண்ணிக்கலாம். ஓவராலாக எனக்கு இந்த சாரீ பார்த்த உடனே வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு, நல்லாயிருக்கு. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 வந்து நான் கண்டிப்பாக 9.5 கொடுப்பேன். லுக்காக இருக்கட்டும், அதோட மெட்டீரியலாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க எண்டில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி சம்கி ஒர்க்ஸும் அங்கங்கே வரும். ஸோ பாருங்கள், இந்த சாரீக்கு வந்து இதே ப்ளவுஸ் தான் நீங்கள் போடணும்னு கிடையாது. இந்த கலரில் இருக்க எந்த வேணால் நம்ம வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மல்டி கலர் சாரீக்கு ஒரு ஹைலைட் கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ரெண்ட் கூட சொல்லலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, ஈவன் பட்டு சாரியாக இருந்தாலும் சரி, தவிர்க்க முடியாத ஒரு கலர். இந்த கலர் வந்து நம்ம போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஈவன் நம்ம ஊர் ஹீரோயின்ஸ்லேருந்து பாலிவுட் ஹீரோயின்ஸ் வரைக்கும் இதெல்லாம் வந்து வியர் பண்ணி அப்படியே கொஞ்சம் அந்த லோ ஹிப்பெல்லாம் வச்சு வருவாங்க பார்த்தீங்களா, இந்த ஆடியோ லான்ச்சுக்கெலாம் பா வேற லெவலில் இருப்பாங்கப்பா. ஸோ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண முடியாத ஒரு கலர், அவ்வளோ அழகாக வந்து இருக்கும். ஸோ இந்த சாரீ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அதே மாதிரி இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த பட்ஜெட்க்கு நீங்கள் இதை போத்தாங்கன்னா சூப்பராக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து மிரர் ஒர்க் மாதிரி இருக்கா, பட் ஆக்சுவலாக இது வந்து மிரர் ஒர்க் கிடையாது. மிரர் மாதிரி ஒரு பிளேட் மாதிரி இருக்கும்ல, பிளேட்டட். ஸோ அது மாதிரி ரொம்ப லைட் இது. ஸோ அதுதான் இது. உங்களுக்கு ஹெவியாக வெயிட்டெல்லாம் இருக்காது. அப்படியே ஒன் சைட் மட்டும் அப்படியே ஹெவினஸ் வந்து விழுந்துராது, நார்மலாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து இது நம்ம வச்சாலும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரே இடத்துல வந்து ஓவர் வெயிட் போட்டால் சாரீ வந்து இந்த பக்கம் ஒரு சைடில் வந்து விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாரீ கட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நம்ம ப்ளீட்டிங்ஸ்லாம் எடுக்கிறோம்ல, இப்படி வச்சும்போது மோஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல மட்டும் ஹெவியாக இருந்துச்சுன்னா சாரீ வந்து கொஞ்சம் இறங்கின மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த சாரியை பொறுத்தவரைக்கும் அப்படி ஆகாது. ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட்டட் தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து அழகாக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த சாரீ வந்து ஹீரோயின்ஸ்லாம் கட்டினாங்கன்னா இல்லை சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் அந்த மாதிரிலாம் கட்டினாங்கன்னா அப்படியே வந்து விட்டுருவாங்க. இது என்ன தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் பேக் ஹூக் வச்சிட்டோம்னா ஃப்ரண்ட்டில் நம்ம கொஞ்சம் இந்த பிரின்சஸ் கட்லேயே கொஞ்சம் அழகாக இந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வந்து பேட்டர்ன் வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி விட்டுடுறேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி நம்ம அழகாக வந்து ஒன் ஃப்ளீட் வச்சுக்கலாம். மோஸ்ட்டாக லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி ஒன் ஃப்ளீட்லாம் விட முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங் சாரீனாலே உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் லுக் தான் வந்திருக்கும். நீங்கள் வந்து மடிச்சு போட்டிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், 2 இது வச்சதுக்கே உங்களுக்கு வந்து மறைஞ்சிருச்சா பேக் சைடில் இருக்குது என்னோடய ட்ரெஸ்ஸு. நான் ஜஸ்ட்டு 2 தான் வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் 3, 4லாம் வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, சில்க்கு துணி மாதிரி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. சீரியஸாக சொல்கிறேன், இந்த சாரீ நீங்கள் வாங்கினீங்கன்னா இதை மட்டும் தயவு செஞ்சு தச்சிடாதீங்க. இதை தூக்கி அப்படி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் ஒயிட் கலரில் வந்து நீங்கள் வேறு மேட்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நானுமே வந்து மீஷோலேருந்து தான் ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இது வந்து மேட்ச் ஆகிடுச்சுன்னே நான் சொல்லுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து தான் இந்த சாரீக்கு வந்து மேட்ச் பண்ணேன். இந்த ஒயிட் கலர் ஹக்கோபா ப்ளவுஸ்
நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதில் வந்து தெரிஞ்சுக்கும். இதுதான் நான் வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன். இதெல்லாமே வந்து கான்ட்ராஸ்ட். ப்ளூக்கு போய் ஒயிட் போடுறீங்களேம்மா அப்படின்னு கேட்டால் கான்ட்ராஸ்ட்டாக போடலாம்ப்பா, நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து என்னோட ஆக்சுவல் சைஸ் என்னவோ நான் அதுதான் ஆர்டர் பண்ணேன். ஃபிட்டிங் வைஸ் வந்து பெர்ஃபெக்ட்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ஸ்லீவ் கிட்டலாம் இந்த பஃப்பும் வச்சு இந்த இடத்துல நமக்கு அந்த ப்ளீட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மைன்யூட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் இன்னொரு என்ன ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல கப்பு கிடைக்கல. ஸோ கப்பு இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட். நான் வந்து கப்போடு இருக்க ப்ளவுஸ் வாங்கினாலும் 80 to 90% வந்து அதை வந்து பிரித்து தச்சிருவேன். பிரித்து வெளில தூக்கி போட்டுட்டு தைக்க கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு வந்து கப்பு இருந்தால் அந்த அளவுக்கு பிடிக்காது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. இதில் வந்து நமக்கு லேஸுமே கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ வேணும்னா நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது ஒயிட் கலர் ப்ளவுஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அது வந்து தாராளமாக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒயிட் கலர் போட்டால் நல்லாயிருக்கும் கான்ட்ராஸ்ட்டாக. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெருசாக பல்லுலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த லேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் ஃபினிஷிங்லையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல் ஓவர் சாரீ உங்களுக்கு இதே மாதிரி தான் வந்திருக்கும். இதுக்கெலாம் வந்து நான் மார்க்கே கொடுக்க மாட்டேன். எனக்கு இந்த கலர்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவுட் ஆஃப் 10 கண்டிப்பாக நான் வந்து 10 தான் கொடுப்பேங்க. மெட்டீரியல் வந்து நீங்கள் மிஷினில் கூட வாஷ் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சாரியுமே வந்து மிஷின் வாஷ் பண்ண வேண்டாம். நம்மலாம் அந்த அளவுக்கு ஒன்றும் கசங்கி போய் ஒரு மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டோம். அப்படியே நீட்டாக எங்கேயாச்சும் போவோம், லைட்டாக எங்கேயாச்சும் உட்காருவோம், எந்திரிப்போம், அவ்வளோதான். பசங்களை மாதிரி நம்ம இதை போட்டு உருண்டி பிறண்டு கிரண்டெல்லாம் அழுக்காக்க மாட்டோம். அதனால் சும்மா நம்ம ஷாம்பு வாஷ் மட்டும் பண்ணி போட்டோம்னா சாரியோட கலர் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சீக்கிரத்தில் ஃபேட் ஆகாது. அதே மாதிரி லைஃப்மே நிறைய கிடைக்கும். ஈவன் 10 வருஷம் 12 வருஷம் ஆனாலும் நம்ம சாரீ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட்டாக மிஷின் வாஷ் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட், இந்த சாரியை பார்க்காதவங்களே இருக்க முடியாது. இன்ஸ்டாலையோ இல்லை யூடியூப்லையோ இது வந்து ஒரு அன்அவாய்டபுள் சாரின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பொட்டிக்ஸ்லுமே இந்த சாரீ வந்து இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் தான் இருக்கும் இல்லைன்னு சொன்னாங்க. மேபி அவங்கக்கிட்ட என்ன மெட்டீரியல் நமக்கு வந்து தெரியாது. அவங்க சொல்கிறது வந்து காட்டன் சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து மீஷோவை பொறுத்த வரைக்கும் ரிசீவ் ஆனது வந்து காட்டன் மெட்டீரியல் கிடையாது. இது ஒரு மாதிரியான ஒரு மெட்டீரியலாக தான் இருக்குது. இது என்ன மெட்டீரியல் வந்து கன்க்ளூஷன் வர முடியல. ஆனால் ப்ரீத்தபிளாக தான் இருக்குது. ரொம்ப கோடி மாதிரிலாம் கிடையாது, ப்ரீத்தபிளாக தான் இருக்குது. ஸோ மல்டி கலர் அழகாக இருக்கா? இந்த சாரியை வந்து மோஸ்ட்டாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. சீரியல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன், இது வந்து நம்ம இன்ஸ்டாவாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இல்லை பொட்டிக்ஸ்காரங்களாம் வச்சுருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த பர்டிகுலர் சாரி வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கும். இந்த அண்ணாச்சி வந்து அந்த டைம்லலாம் ஒரு ஆடில் சொல்லுவாங்கல்ல, பக்கத்து வீட்டில் இருக்குது, எதிர்த்த வீட்டில் இருக்குது, உங்ககிட்ட இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம வந்து இந்த சாரியை சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து காட்டனாக கேட்டிங்கன்னா நிஜமாவே எனக்கு வந்து தெரியாது. இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் இதுதான். ஸோ சேம் மெட்டீரியலில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சாரீ வந்து என்ன மாதிரி மெட்டீரியலோ அதே தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நமக்கு வந்து 80 சென்டிமீட்டரில் தான் ப்ளவுஸ் இருந்துருக்கு. ஃபுல் பிளாக். ஆனால் இந்த சாரீக்கெலாம் வந்து ஃபுல் பிளாக் போட்டாலே வந்து மேட்ச் ஆகிடும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த பார்டர் போர்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் தான் இருக்குது. பாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலரில் இருக்குது. ஈவன் நீங்கள் மல்டி கலரில் இந்த மாதிரி எல்லோ கலரு இல்லை இதில் இருக்க ப்ரௌன் கலரு, ரெட் கலர் எதை வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் பிளாக் போட்டிங்கன்னா இந்த சாரீக்கு வந்து கொஞ்சம் லுக்காக அழகாக வந்துருக்கும். ஸோ அதுக்காக தான் பிளாக் போடுங்க அப்படின்னு வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து ஜஸ்ட் சஜஸ்ட் தான் பண்ணுறேன். ஓவராலாக உங்களுக்கோட டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். நைஸ்ல. இதோட மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் நான் அவுட் ஆஃப் 10 வந்து 8 கொடுப்பேன். ஏன்னா இது காட்டன் கிடையாது. எல்லாரும் காட்டன் சொல்கிறாங்க. பட் இது வந்து காட்டன் கிடையாது. மேபி அவங்க கிட்ட காட்டன்னா என்ன நமக்கு தெரியல. அதனால் நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியாது. நம்மளோட ப்ரீவியஸ் சாரீ வீடியோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு போடுற மாதிரியான சாரீ வந்து கொஞ்சம் போடுங்க சிஸ்டர்ன்ட்டு. ஸோ அதனால தான் வந்து இந்த சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட மெட்டீரியல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் குட்டி குட்டியாக வர இந்த டான்சிங் டால்ஸ் மாதிரிலாம் இருக்குது. இதோட பிரிண்டே வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு தான் போடணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒயிட் கலர் அக்கோபா ப்ளவுஸ்லாம் போட்டு இதை வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு இந்த ஹேர்லாம் கொஞ்சம் லூஸ் ஹேர் விட்டு இந்த ரவுண்ட் இயரிங்ஸ் இது மாதிரிலாம் போட்டுட்டு போனால் அவ்வளோ அழகாக வந்துருக்கும். வெஸ்டர்ன் லுக்காகவும் நமக்கு வந்து தெரியும். கொஞ்சம் மாடர்னாக இருக்கும்ல சார், நான் வெஸ்டர்ன் மீன் பண்ணது கொஞ்சம் மாடர்ன் லுக் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வியர் பண்ணோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் கட்டுற சாரீ தான். ஆனால் நம்ம வந்து அந்த சாரியை கூட மேட்ச் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம மேக்கப்லாம் போட்டு அந்த டிசைனெல்லாம் கொஞ்சம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபேஸாக இருக்கட்டும், இந்த ஹேராக இருக்கட்டும், இயரிங்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக வந்திருக்கும். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியர் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சாரீக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு போடுறதா இருந்தால் இந்த சாரீக்கோட ப்ளவுஸே வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம்.
இல்லை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை வேறு எங்கேயாவது வந்து போட்டுட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் மேட்ச் பண்ணி போட்டுட்டு போகலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சாரீ இந்த கலருக்கு நீங்கள் ஏமா ஒயிட் அப்படி கேட்டுறாதீங்க. இதில் இருக்க அந்த பிரிண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக ஒயிட் கலர் ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஃபைனல் சாரீ. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன தான் இது வந்து பார்க்க வீட்டுக்கு கட்டிக்கிற சாரீ மாதிரி இருந்தாலும் இதோட மெட்டீரியல்லாம் சூப்பராக வந்து இருக்குது. இதுவுமே நீங்கள் வந்து ஒயிட் கலர்லேயும் மேட்ச் பண்ணிக்கலாம், இல்லை பிளாக் கலர்லேயும் மேட்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்மளே வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கலாம் அழகாக இருக்க மாதிரி. ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நீங்கள் வந்து தாராளமாக வியர் பண்ணிவிட்டு இந்த பீச் சைட்லலாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் இது போட்டோம்னா வேறு மாதிரி இருக்குங்க, செம்மையாக இருக்கும். இதில் பிரிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு வியர் பண்ணிக்கலாம். ஒரு டே ஃபுல்லாக வியர் பண்ணாலும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல். எட்ஜஸில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில் மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக ரன்னிங் ப்ளவுஸ் தான் நினைக்கிறேன். ஒன் செகண்ட். எஸ், ரன்னிங் ப்ளவுஸ் தான், பிளாக் கலர். ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு 80 சென்டிமீட்டர் தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பிளாக்கும் வியர் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒயிட் வேணுனாலும் நீங்கள் ஒயிட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஹீரோயின்ஸ்லாம் வந்து வியர் பண்ணி இந்த லோ ஹிப்லாம் கட்டிட்டு இந்த படத்துலலாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ இந்த சாரீ செம்மையாக இருக்கே அப்படின்னு நம்மளே வந்து அவங்க அடோர் பண்ணுவோம். ஆனால் வந்து நார்மல் சாரியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து அதை கேரி பண்ணுற விதம் வந்து வேறு லெவலில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அவங்களாம் பார்த்து பேன்னு பார்த்துட்ருப்போம். ஸோ நம்மளுமே கொஞ்சம் அந்த மாதிரிலாம் மேக்கப்லாம் பண்ணி பண்ணோம்னா நமக்குமே வந்து சூப்பராக இருக்கும் அவுட்புட் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்த சாரீஸில் வந்து உங்களோட ஃபேவரட் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பபாய், டேக் கேர்.